தமிழகத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகையை அனைத்து தரப்பு மக்களும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் வகையில் அரசு சார்பில் ஒவ்வொரு வருடமும் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படுகின்றது. ஒவ்வொரு வருடமும் ரொக்க பணமும் வழங்கப்படும் நிலையில் கடந்த 2025ஆம் ஆண்டு நிதி நெருக்கடி காரணமாக ரொக்கம் வழங்கப்படவில்லை. இதனிடையே 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்புடன் ரொக்கமும் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்களுக்கு ஏமாற்றம் அளிக்கும் விதமாக 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் ஒரு முழு கரும்பு 2,22,00,000 ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் என அரசு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து ஜனவரி 8ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிலையில் பொங்கல் பரிசு தொகைக்கான எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது. பொதுவாக பொங்கல் பரிசு பணம் ரேஷன் கடைகளில்தான் வழங்கப்படும். ஆனால் இந்த முறை வங்கிக் கணக்கில் செலுத்துவது குறித்து அதிகாரிகள் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்கும் பணத்தை கொண்டு செல்லும் போது பாதுகாப்பு பிரச்சினை ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த நடைமுறையை மேற்கொள்ளலாம் என்று பரிசீலனை செய்து வருவதாக முக்கிய தகவல் கசிந்துள்ளது.